அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஜமதக்னீஸ்வரர் திருக்கோயில் தீயனூர். தல வரலாறு: 2ஆம் ராஜராஜன் காலத்தில் கற்றளியாக கிபி 1166 கட்டப்பெற்ற பழமையுடையது. இவ்வூரின் தொன்மையான பெயர் தீயனூர். இவ்வூருக்கு மணக்குலகேசரி நல்லூர் என்ற பெயர் இருந்ததாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுதப்பட்ட 1ஆம் ராஜாதிராஜன் கல்வெட்டு சொல்கிறது. தற்போது உடையவர் தீயனூர், பெருமாள் தீயனூர் என்னும் 2 சிற்றூர்கள் உள்ளன. சிவன் கோயில் அமைந்த பகுதி உடையவர் தீயனூர், விஷ்ணு கோயில் அமைந்துள்ள பகுதி பெருமாள் தீயனூர். வெப்பம் மிகுந்த பிரதேசமாதலால் தீயனூர் என்று அழைக்கப்பட்டது. புராண காலத்தில் இப்பகுதி வில்வ மரங்கள் நிறைந்த வனப்பிரதேசமாக இருந்தமையால் வில்வராரண்யம் என்று அழைக்கப்பட்டது. இந்த வனத்தில் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஜமதக்கனி முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதாக இங்கு தங்கி வில்வ மரத்தினுடைய கீழ் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த லிங்க மூர்த்தமே ஜமதக்னீஸ்வரர் ஆனது. அக்னி வழிபட்டதால் அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயரும் உண்டு. திருக்கோயிலை ஒட்டியுள்ள தீர்த்த குளம் அக்னி தீர்த்தமாகவும் இங்கு ஓடும் மருதையாறு புண்ணிய தீர்த்தமாகவும் திகழ்கிறது. ஜமதக்கனியின் அறிவுரைப்படி பரசுராமர் தன் தாய் ரேணுகாதேவியை கொன்ற தோஷம் நீங்க பழுவூருக்கு வடக்கில் ஓடும் மருதையாற்றில்தான் நாள்தோறும் தீர்த்தமாடி ஈசனை வழிபட்டு வந்தார். எனவே இந்த நதி பரசுராம நதி என்ற சிறப்பு பெயராலும் அறியப்படுகிறது. தலப்பெருமை: அன்னை அமிர்தாம்பிகை சன்னதியினுடைய விமானம் கூம்பு வடிவ அமைப்பில் உள்ளது. தலையில் அழகிய கரண்ட மகுடம் அலங்கரிக்க 2 காதுகளிலும் பத்திர மகர குண்டலங்கள், கழுத்தில் அழகிய தாலி, கைகளில் வளையல், கால்களில் சதங்கை என அணிமணிகள் மேல் வலது கையில் அட்சமாலை, இடது கையில் நீலோற்பவ மலர், முன் வலக்கையை அபய முத்திரையுடன் இடக்கையை தொடையில் ஊன்றியவாறும் அம்மன் காட்சி தருகிறார். சிறப்பம்சம்: அதிசயத்தின் அடிப்படையில் மூலவர் ஜமதீஸ்வரர் கருங்கல்லால் ஆன சதுர வடிவில் அமைந்த பலகை போன்ற பீடத்தின் மேல் சிவலிங்க திருமேனியராக காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். நன்றி.